அந்த காலத்துல பெரும்பாலும் கொங்கு பகுதிகள் எல்லாம் வானம் பார்த்த பூமியா தான் இருந்தது. அந்த சூழல்ல இறைச்சிகள் கிடைக்கிறதும் கடினமா தான் இருந்தது. அதனாலேயே திருவிழா காலங்கள்ல மட்டும்தான் கறியை சமைப்பாங்க. அப்ப பிரபலமான பாரம்பரிய உணவு தான் பள்ளிப்பாளையம் கோழிக்கறி வறுவல். பள்ளிப்பாளையம் கோழிக்கறி வறுவல் செய்யறதுக்காக 1 கிலோ நாட்டு கோழிக்கறியை எடுத்துக்குவோம். எப்பவுமே நாட்டு கோழிக்கறிக்கு சின்ன வெங்காயத்தை சேர்க்கும் போது சுவை கூடுதலாவே இருக்கும். அம்மியில 6 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, அதாவது 1 தேக்கரண்டி அளவு இஞ்சி பூண்டு விழுத அரைச்சு எடுத்துக்குவோம். ஒரு கிலோ நாட்டுக்கோழி கறிக்கு சரியா 15 கிராம் வரமிளகாய் தேவைப்படும். வரமிளகாயில இருக்க விதையெல்லாத்தையும் நீக்கிட்டு வரமிளகாயை பயன்படுத்திக்குவோம். இப்ப 3 தேக்கரண்டி நல்லெண்ணெயில விதையெல்லாத்தையும் நீக்கி வச்சிருந்த வரமிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, 250 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அரைச்சு வச்சிருந்த 1 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்குவோம். சுவைக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கல்லுப்பு, அரை தேக்கரண்டி மஞ்சத்தூளோட வெங்காயத்தை சேர்த்து வதக்கிட்டு இப்ப நறுக்கி வச்சிருந்த 1 கிலோ நாட்டுக்கோழி கறியை சுத்தமா கழுவி சேர்த்துக்குவோம். வதங்கின சின்ன வெங்காயத்தோட கறியை நல்லா பெரட்டி விட்டு வேக விட்டுருவோம். பச்சைப்புளி ரசம் செய்யறதுக்காக 50 கிராம் புளியை இப்ப ஊற வச்சிருவோம். இப்போ 1 தேக்கரண்டி மிளகு, 1 தேக்கரண்டி சீரகம், 2 அம்மியில வச்சு அரைச்சிட்டு கூடவே 6 பல்லு பூண்டியும் அம்மியில வச்சு அரைச்சிட்டு அடுத்து 30 கிராம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சிருவோம். காரத்துக்காக 2 பச்சை மிளகாயும் கூட சேர்த்துக்குவோம். ரசத்துக்கு தேவையான மசாலாவை அரைச்சு எடுத்துக்கிட்டு ஊற வச்சிருந்த புளியை இப்ப கரைச்சு எடுத்துக்குவோம். அரைச்ச மசாலாவை கரைச்ச புளியோட சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு சேர்த்து கரைச்சு விட்டா பச்சை புளி ரசம் சாப்பிட தயாராயிடும். கோழிக்கறி இப்ப நல்லா வெந்துருச்சு. கால்மூடி தேங்காயை சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி சேர்த்துட்டு
கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி கறியோட பெரட்டி விட்டுருவோம். அந்த காலத்துல கறி கம்மியா கிடைச்ச காரணத்தினாலேயே எல்லாருக்கும் கறி கிடைக்கணுன்றதுக்காகவே தேங்காய் இதுல சேர்த்தாங்க. அதுவே நாளடைவுல இதனோட தனித்துவமா மாறுச்சு. பள்ளிப்பாளையம் கோழிக்கறி வறுவல் இப்ப சாப்பாடு தயாராயிடுச்சு. பள்ளிப்பாளையம் கோழிக்கறி வறுவல்ன்றது வெறும் உணவா மட்டும் இல்லாம அந்த மண்ணுல வாழ்ந்த மக்களோட வாழ்க்கை முறையும் எடுத்துக்காட்டுது. பச்சை புளி ரச சாதத்துக்கூட பள்ளிப்பாளையம் கோழிக்கறி வறுவலை கடிச்சுக்கிட்டு சாப்பிட அவ்வளவு அருமையா இருக்கும்.